إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் இவ்விடத்திலே நசீஹத் செய்து கொள்கின்றேன், உபதேசம் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பாவிலே மௌலுத் மீலாத் சம்பந்தமான சுருக்கமான ஒரு விளக்கத்தை இங்கே பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது இப்பொழுது நடைமுறையிலே சமூக வலைத்தளங்களிலே அதிக சண்டையும் பிரச்சனையும் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆளையால் விமர்சனம் பண்ணி கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் வழிகேடு, ஒருத்தரை ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டதாக பட்டம் சுமத்துகின்ற, பழி சுமத்துகின்ற ஒரு சூழலிலே அது சம்பந்தமான மார்க்க விளக்கம் என்ன என்பதை சுருக்கமாக தரலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கின்றேன். இஸ்லாமிய உறவுகளையும் நான் நேசிக்கின்றேன். இந்த நாட்டில் வாழுகின்ற, இந்த நாட்டுக்கு வெளியே வாழுகின்ற மனிதம் படைத்த அனைத்து மனிதர்களையும் நான் நேசிக்கின்றேன். அந்த வகையிலே நேசத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற விளக்கங்களே தவிர காழ்ப்புணர்வு, கோபம், வஞ்சகத்தை தீர்த்து கொள்ளுதல் என்பது போன்ற விடயங்களை விட்டும் ஒரு தாய், ஒரு அழைப்பாளன் தூரமாக இருக்க வேண்டும். அவனுக்கு எப்பொழுதும் ஒரு இரக்க குணம் இருக்க வேண்டும். சத்தியத்தை இந்த சகோதரன் நம்மிடத்தில் சொல்வதை எவ்வளவு இலகுவான அன்பான முறையிலே சொன்னால் நாங்கள் எடுத்துக்கொள்வோமோ, அதே மாதிரி அடுத்தவருக்கு நாங்கள் சொல்லுகின்ற அந்த சத்திய வார்த்தைகள் மென்மையானதாக, தன்மையானதாக, அஹ்லாக்கை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால நம்முடைய தாவாக்களிலும் சில நேரங்களில் கீறலான வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கும். அது அந்த நேர இளம் வயதினுடைய வழிகாட்டல் இல்லாத சில நேரங்களில் மனதை கீறி கிழிக்கின்ற சில வார்த்தைகள் வெளியாக இருக்கும். நிச்சயமாக அதற்காக நான் இன்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தவருடைய மனதை கீறி கிழித்துத்தான் தாவா செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய நோக்கமும் அல்லாது எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த அனுபவமும் நாளுக்கு நாள் தேடப்படுகின்ற அறிவும் அதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லாமல் கூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களோடு நீங்கள் நல்ல முறையில் பேசுங்கள், நல்ல முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே எமக்கு ஒருத்தர் ஒரு தீமையை தடுக்கின்ற பொழுது எப்படி தடுத்தால் அதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வோமோ, அதே மாதிரி அடுத்தவருக்கு நாங்கள் சொல்லுகின்ற அந்த பக்குவம் நம்மிடத்தில் வர வேண்டும். இந்த முகவலைகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் கடுமையான வார்த்தைகள், இப்பொழுது இந்த சிங்கள பாடல் ஒன்று வெளியாக இருக்கிறது, அந்த பாடலுக்கு ஏற்ப மௌலிது பாடப்பட்டிருக்கிறது என்று விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. சகோதரர்களே, நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே இந்த மௌலிது ஓதுகின்ற மக்கள் அவர்களுடைய நோக்கம்
அல்லாஹ்வை பகைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பகைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் திட்டி தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அது ஒரு இபாதத் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், இது ஒரு வணக்கம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த வணக்கத்தை நான் செய்தால் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு பரிசாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் தான் பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அறிந்து கொண்டு திட்டமிட்டு செய்வோர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரில் அன்பில்லையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிறந்த தினத்தை சந்தோஷப்படுத்தாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது பற்று இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பற்று வைத்திருப்பதாக நினைக்கிறார்கள். உண்மையிலே நினைப்பு மாத்திரமல்ல, அதுதான் உண்மை. அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த மௌலிதை நான் படித்தால், இந்த பாடலை படித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சிபாரிசு செய்வார்கள், நாளை மறுமையிலே என்னை சுவர்க்கத்துக்கு கையில் பிடித்து இழுத்துச் செல்வார்கள் என்று அவர்கள் நம்பிய காரணத்தினால் அவ்வாறு செய்கிறார்கள். அது பிழை என்பதை மிக அழகாக அன்பாக வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களோடு நீங்கள் நல்ல முறையில் பேசுங்கள், கதையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புரியாவிட்டாலும் அவர்கள் எதிர்க்காமலாவது இருப்பார்கள், அந்த சத்திய கருத்தை எதிர்க்காமலாவது அவர்கள் இருப்பார்கள். இந்த அடிப்படையிலே சகோதரர்களே, அமல்களை பொறுத்தவரையிலே அமல்கள் சம்பந்தமான அந்த விடயத்துக்கு வந்து மௌலித் மீலாத் கொண்டாடுவது எந்த நிலையை சார்ந்தது என்பதை நான் முன்னர் விளக்கி இருந்தாலும், இதை இன்று ட்ரெண்டாக போகக்கூடிய ஒரு பிரச்சனை என்ற காரணத்தினால் அது சம்பந்தமான சிறிய ஒரு விளக்கத்தை தர நான் விளைகின்றேன். இபாதத்துகளை பொறுத்தவரையிலே இபாதத்தை செய்வதற்கு கட்டாய அடிப்படையாக இஹ்லாஸ் இருக்கிறது, மன தூய்மை. இந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி இரண்டு பகுதியாக இருக்கிறது. ஒன்று வந்து நாங்கள் அந்த அமலை செய்கின்ற அமலை நாங்கள் நினைப்பது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீர்கள், ஹுத்பாவுக்கு வந்திருக்கிறீர்கள், நான் ஹுத்பாவுக்கு வரப்போகிறேன் என்ற அறிவு உங்களுக்கு வந்துவிட்டால், மன் அலிம ஃபகத் நவா, உசூல் காயிதாவுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நியத்து வைத்து விட்டார்கள். இப்போ நீங்க பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வந்துட்டீங்க, ஜும்மாவுக்கு வருவதை அறிகிறீர்கள் என்றால் நியத்து வந்து விட்டது. அப்ப நியத் முதலாவது விஷயம், ஒரு அமலுடைய நியத் எண்ணம் கட்டாயம் வர வேண்டும், வந்தால்தான் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே மன் அலிம ஃபகத் நவா, யார் அந்த அமலை செய்ய போகிறோம் என்று அறிந்தாரோ அவர் நியத்து வைத்து விட்டார். சஹருக்கு எழும்புகிறோம், எதற்காக எழும்புகிறோம்? நோன்பு பிடிக்கத்தான் எழும்புகிறோம் என்றால், அல்லது தஹஜ்ஜுத் தொழத்தான் எழும்புகிறோம் என்றால் நியத்து வந்து விட்டது. இதான் அறிந்தால் நியத்து வந்துவிடும். இது ஒரு பகுதி நியத். அதாவது அதற்கு சொல்லுவார்கள் நியத்து ஈகாஇல் அமல், அமலை உண்டு பண்ண நாங்கள் நினைப்பது, ஒரு அமலை செய்வதற்கு நினைப்பது. இதுதான் அந்த முதலாவது நியத்துடைய பகுதி. இரண்டாவது நியத்துடைய பகுதி நியத்துல் இஹ்லாஸ் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இந்த அமலை ஆற்றப் போகிறேன், செய்ய போகிறேன் என்ற அந்த எண்ணம். இந்த எண்ணத்தை பொறுத்தவரையிலே அன்புக்குரிய என்னுடைய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நியத்துக்கு தான் நாங்கள் அதிக மனப்போராட்டம் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் அது சம்பந்தமாக விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்னுடைய முகவலையிலே இன்ஷா அல்லாஹ் அதை பதிவேற்றம் செய்ய இருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகுதி, அதாவது நிய்யத்துல் இஹ்லாஸ் லில்லாஹ், நாம் செய்கின்ற ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக செய்தல், அல்லாஹ்வுக்காக மாத்திரமே செய்தல் என்ற பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நேரத்தோடு உள்ளது லேசானது. ஒரு அமலை நாங்கள் நினைப்பது, இந்த அமலை செய்ய போறேன், தொழப்போறேன், ஜும்மா தொழப்போறேன், நோன்பு பிடிக்க போறேன் என்று நினைக்கிறது வந்து லேசானது. அந்த நியத் இலகுவானது, அதில் பெரும் மனப்போராட்டம் செய்ய வேண்டியது கிடையாது. ஆனால் இந்த இரண்டாவது இஹ்லாஸுடைய பகுதி என்பது பெரிய மனப்போராட்டம் செய்ய வேண்டியிருக்கிறது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா இன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன், யார் எங்களுடைய பாதையிலே முயற்சி செய்கிறாரோ அவருக்கு நாங்கள் பல வழிகளை திறந்து கொடுப்போம். யார் எங்களுடைய வழியிலே மனப்போராட்டம் செய்கிறாரோ அவருக்கு நாங்கள் பல வழிகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை பின்னுக்கு சொல்கிறான். முஹ்சினீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான்.
நல்ல எண்ணம் கொண்டவர்களோடு உபகாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான். எனவே அங்கே நல்ல எண்ணத்தில் போராடுகின்ற ஒரு போராட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணத்திலே நாங்கள் இது அல்லாஹ்வுக்காகத்தான் ஆற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியது சாதாரண விடயம் கிடையாது. ஒரு அமலுடைய ஆரம்பம், தொடக்கம், அதனுடைய நடுப்பகுதி, அதனுடைய கடைசி பகுதி என்று அதை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கென்றே வந்திருக்க வேண்டும். அது இடையில் போகும்போது அந்த இஹ்லாசுடைய மாற்றங்களை ஏற்படுத்த ஷைத்தான் விளைவான். போராடி அப்பொழுதும் அல்லாஹ்வுக்காகத்தான், ஜும்மா முடியும் வரையிலும் அல்லாஹ்வுக்காகத்தான் என்றால் தான் அது ஷுரூத்து கபூலில் அமல், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிபந்தனைகள் ஒன்று. அப்ப அது கடைசி வரை அந்த நியத்து இருந்துகிட்டே இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் செய்யாமல் முகஸ்துதி என்ற அந்த பகுதிக்குள் தள்ளப்படுவோமாக இருந்தால் நம்முடைய அமல் அப்படியே அழிக்கப்படும். ரியா, சும்அத், பிறர் பாராட்ட வேண்டும், பிறருடைய விஷயத்தை கேட்டு என்னை பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும் என்ற அந்த உணர்வு நான் பேசுகின்ற என்னிடத்திலும் கேட்கின்ற உங்களிடத்திலும் இருக்குமாக இருந்தால் அந்த அமலுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. மாற்றமாக அதில் 2 ஆபத்து இருக்கிறது. 2 ஆபத்து என்ன? ஒன்று, அந்த அமல் அழிக்கப்பட்டுவிடும். ஷிர்க்கு செய்ததன் காரணமாக அந்த அமல்லே முழுமையாக பிறருக்காக வேண்டித்தான் என்று செய்தால் அது பெரிய ஷிர்க்காக பார்க்கப்படும். இல்லை, நான் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறேன், இவர் பார்ப்பதற்காக மெருகூட்டுகிறேன் என்றால் அது சிறிய ஷிர்க்காக பார்க்கப்படும். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய அமல் பெரிய ஷிர்க்காக இருந்தால் அமலும் அழிந்து எல்லா அமலும் அழிந்துவிடும். அந்த அமலும் அழிந்து ஏனைய அமல்களும் ஹபித அமலு, அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த இஹ்லாஸ் என்ற அந்த பகுதியிலே இந்த 2வது நிய்யத்துல் இஹ்லாஸ் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஆற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மிக கவனமாக இருக்க வேண்டும். முகஸ்துதி வரும். முகஸ்துதி என்பது அடிப்படையிலே வந்துவிட்டால், முதலாவது தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகைக்கு வந்து சொல்லுகிறார் என்றால் அந்த நேரத்திலேயே நான் பிறருக்காக தொழுகிறேன் என்ற, பிறர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்ற உணர்விலை செய்தால் அந்த அமல் அப்படியே அழிந்துவிடும். அல்லது இடையில் வந்தாலும் அதை அவர் எக்ஸெப்ட் பண்ணினால், அவருக்கு வருது இடையில், இது நான் யாரும் பார்க்குறாங்க, நான் நல்ல முறையில் ஓதணும், யாரும் பார்க்குறாங்க என்னுடைய பயான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்ற உணர்வு வந்துவிட்டால் அதை வருகின்ற பொழுது அதை தட்டிவிட வேண்டும். அதை எக்ஸெப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டால் என்னுடைய அமல் இந்த குத்பாவுடைய இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், அது பாவமாக மாறிவிடும். எனவே சகோதரர்களே, அடிப்படையாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த 2 அடிப்படையில் எது மாறினாலும் நம்முடைய இபாதத் பாதிக்கப்படும். எனவேதான் ஷைத்தானிடத்தே அல் காயிதா உஷ்ஷியா என்று சொல்வார்கள், மோசடி காயிதா என்று சொல்வார்கள். ஷைத்தானிடத்தில் ஒரு காயிதா இருக்குது, மோசடி காயிதா என்று சொல்வார்கள், காயிதா உஷ்ஷியா. இந்த காயிதா என்பது ஷைத்தான் வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, 2ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பான். இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து எந்த மடுவில் தள்ளினா இவர் எழுந்திருக்கவே முடியாது என்பதை பார்ப்பான். சின்ன மடுவில் தள்ளினா ஒரு ஏறி வந்துடுவார். பெரிய மடுவில் தள்ளினா இவர் ஏறவே முடியாது என்றிருந்தால் அந்த மடுவை பார்த்தான் தள்ளுவார். அதான் குஷிய. இப்போ உதாரணமாக நீயத்து ஈகாயில் அமலை நினைப்பது என்பது சாதாரண, எல்லாரும் ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், நீயத்து வந்து விட்டது. அந்த 2வது பகுதி நான் சொன்னேன், அல்லாஹ்வுக்காக செய்தல் என்ற பகுதி, அந்த பகுதி கடினமானது, அது அதிக நன்மையை தரக்கூடியது, நம்முடைய அமலை பாதுகாக்கக்கூடியது. அதனால் அந்த இடத்துல விளையாடுவான் ஷைத்தான். அதை விட அவனுக்கு லாபம் இந்த அமலை அடிபடை செய்து ஏன் அமல்களையும் சேர்த்து அடிச்சிடலாம். ஒரு பாலில் துளி விஷத்தை கலந்தால் அந்த பால் முழுக்க விஷமாகிவிடும், அதை கொட்டிவிட வேண்டும் என்பது போல ஆகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஷைத்தானுடைய காயிதா உஷ்ஷியா. நீங்க வருவீங்க ஜமாத்தா தொழுகிறதுக்குன்னு பள்ளிக்கு வருவீங்க, இடையில ஒரு நண்பர் வருவார், அவரோட கழிச்சு நிற்பீங்க. கழிச்சு நிற்கிற நல்ல விஷயம் தான். தல்பீசுல் இப்லீஸ், இப்லீஸுடைய தந்திரம் என்னன்னு சொன்னா, கழிச்சு நிற்கிற நல்ல விஷயம். நண்பரை கண்டிருக்கிறோம், சலாம் சொல்லுகிறோம், பேசுகிறோம், சுகம் விசாரிக்கிறோம். அப்ப ஜமாத்து முடியும். அது வரங்காடையும் பேச வைப்பான். ஏன்னா இந்த பெரிய நன்மையை அடைவதற்காக அந்த சின்ன நன்மையை இழக்க செய்வான். அவர்கிட்ட ஒரு சலாத்தோட அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வாரன், ஜமாத்தில் தொழுது வாரன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தொழுதிருந்தால் நமக்கு அவரை விசிட் பண்ணிய நன்மையும் கிடைத்து விடும், நமக்கு இங்கே தொழுகையில் கலந்து கொண்ட நன்மையும் கிடைத்து விடும். அப்போ அவன் பாப்பா 2ஐயும் சேர்த்து அடிச்சிடும். இப்படி ஷைத்தான், இது காயிதா உஷ்ஷியா, மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஷைத்தான் பாடுபடுவான் நம்முடைய இந்த நீயத்துல் இஹ்லாஸ் லில்லாஹ்,
அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அமல்களை செய்கிறோம் என்ற பகுதியை அடிக்க முனைவான். எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதி மௌலிதுன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாருன்னு யோசிக்காதீங்க, வருவேன் நான். அந்த மேலே பீடிகைகளை சொல்லி அதற்கு பின்னால் விஷயத்தை விளங்கப்படுத்தினால்தான் அது பொருத்தமாக இருக்கும் என்பதனால் இஹ்லாஸ் பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இரண்டாவது குத்துபாவில் மற்ற செய்தியை நோக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على نبينا وخليلنا ورسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்கள் மீது நான் அல்லாஹ்வுக்காக நேசத்தை செலுத்துகிறேன். அல்லாஹு தாலா நம்முடைய நேசம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக ஆக்குவானாக என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ரியா என்ற முகஸ்துதி என்ற பகுதி ரெண்டு அடிப்படைகளை கொண்டது. ஒன்று அஸ்லி என்று சொல்வார்கள். ரியா அஸ்லி, அடிப்படையிலே வரக்கூடிய முகஸ்துதி. தொழுகைக்கு வரக்குள்ளேயே நினைச்சுகிறது, ஹஜ்ஜுக்கு போகலே நினைக்கிறது, நான் ஹாஜி பட்டம் எடுக்க வேண்டும், அந்த பட்டத்தை வைத்து மக்களை என்னை கூப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோடே போறார். இப்படி இதுக்கு அஸ்லி, ரியா அஸ்லி அடிப்படையிலே வந்து விட்டால் அந்த அமல் பாத்திலாகிவிடும். இரண்டாவது ரியா ஆறில், குறுக்கிடக்கூடியது. இடையில நான் அல்லாஹ்வுக்காக தான் ஹஜ்ஜுக்கு போறேன், அல்லாஹ்வுக்காக தான் தொழ வந்திருக்கிறேன், இடையில வந்து ஷைத்தான் நான் நேரத்தோடு சொன்னது போல சொல்கிறான், நீ இந்த ஆள் வந்திருக்கிறார், நல்ல முறையிலே உன்னுடைய கிராத்தி அழகுபடுத்தி, உன்னுடைய சுஜூதை ஸ்லோ மோஷன் ஆக்கு, உன்னுடைய ருக்குவை நல்ல ஸ்லோ மோஷன்ல ஆக்கி அப்படி நீட்டி தொழு, இவரை பெரிய இபாதத்தாலின்னு சொல்லணும். சும்மா மெதுவா குர்ஆன் ஓதிட்டு இருந்தவர் மற்றவங்க வரும்போது சத்தம் போட்டு குர்ஆன் ஓத வைப்பான். இது இடையில வரும். இந்த இடையில வருவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அமல் மக்பூல். ஏற்றுக்கொள்ளாமல் அவர் ஏற்றுக்கொண்டால், அதை அந்த ரியாவை ஏற்றுக்கொண்டால் அந்த அமல் பாத்திலாகிவிடும். எனவே இது அந்த ரியாவுடைய பகுதியில் 2 பகுதிகள் இருக்கிறது. அடுத்த செய்தியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸில் 2 பகுதி இருக்கிறது. நேரத்தோடு 2 பகுதி இஹ்லாஸை சொன்னேன். அடுத்தது இஹ்லாஸில் இன்னும் 2 பகுதி இருக்கிறது. அதுதான் இஹ்லாஸுலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அமலை செய்வது. அடுத்து இத்திபாஉன் நபி பில் மஷ்ரூய்யா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அடிப்படையில் ஷரியாவாக ஆக்கப்பட்ட அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி செய்தார். இஹ்லாஸ் 2 வகையாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுக்காக மாத்திரமே செய்தல், இரண்டாவது நபியை பின்பற்றி ஷரியாவுக்கு உடன்பட்ட அடிப்படையில் செய்வது. இதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த மௌலித் ஓதுகிற சகோதரர்கள், நான் நேரத்தோடு சொன்னது போல, நான் அல்லாஹ்வுக்காண்டி தானப்பா மௌலித் ஓதுறேன், 12 நாளும் பிறை ரபியுல் அவ்வல் பிறை 1 to 12 வரங்காடி என்னத்துக்கு ஓதினது? அல்லாஹ்வுக்காண்டி தான். உண்மையிலே அதிகமான சகோதரர்கள் பகாலி, கம்பள, மாத்தலை இப்படியான பகுதிகள் எல்லாம் நிறைய சகோதரர், பேர்வலை போன்ற பகுதிகள் எல்லாம் அவர்களுடைய உணர்வு எப்படி என்றால், உடைய எண்ணம் என்னவென்றால், நான் அல்லாஹ்வுக்காக நபியுடைய அன்பினால, நபியுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் இதை செய்கிறேன் என்ற உணர்வோடு தான் பெரும்பான்மையான சகோதரர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு அன்னதானம் சாப்பாடு கொடுத்து இப்படி எல்லாம் செய்கிறார்கள். ஏன்? அவருடைய நியத் அல்லாஹ்வுக்காகத்தான். ஆனால் 2வது பகுதியை அவர்கள் சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். இத்திபாஉன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்களா, பிறந்த நாளுக்கு மௌலித் ஓதி இருக்கிறார்களா என்றால் இல்லை. இல்லை என்றால் இஹ்லாஸுடைய 2வது பகுதி அடிபட்டு போகிறது. அதனால் மௌலிதும் இல்லை, மீலாதும் இல்லை, மௌலிதும் இல்லை, மீலாதும் இல்லை என்று வந்துவிடும். ஆனால் அவர்கள் ஒரு பகுதியை சரியாக செய்து மறுபகுதியை பிழையாக செய்கிறார். உதாரணமாக ஒருத்தர் வருகிறார், குர்ஆன் சுன்னாவை படித்த ஒரு சகோதரர், ஒரு சலவியான ஒரு சகோதரர் வந்து தொழுகிறார். தொழுகின்ற பொழுது முழுக்க மின தக்பீரத்தில் இஹ்ராம் இல தஸ்லீம், தக்பீரத்துல் இஹ்ராமிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையிலும் சரியா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே தொழுகிறார். 2வது பகுதியில் ஓட்ட விடுறார். அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன் என்பது இல்லை அவரிடத்தில். இப்பொழுது அதுவும் அளிக்கப்பட்டு, அல்லாஹ்வுக்காண்டி அவர் செய்யல, அதை அடுத்தவங்க பார்க்குறாங்க. நான் சரியா சொன்ன சில யாரும் வந்தால் என்ன செய்வாங்க, நாங்கள் தான் சரியா தக்பீரை கட்டியிருக்கோம்னு சொல்லி அந்த கொஞ்சம் கீழே இருந்தாலும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறது, தூக்கி வச்சு அதை நான் அப்படி செய்கிறேன்னு இப்படி காட்டினால் அது அழிந்து.
ரியா. எனவே அன்புக்குரிய சகோதரர், ரெண்டு பகுதியும் வர வேண்டும். அந்த மக்கள் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டு இந்த பகுதியை விடுகிறார்கள், இந்த மக்கள் இந்த பகுதியை செய்து கொண்டு அந்த பக்கத்தை விடுகிறார்கள். எனவே அந்த ரெண்டு பகுதியும் சரியாக்கப்பட்டால் தான் ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக, மர்தூத் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அது மக்பூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த இத்திபா நபி என்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதலில் நபிகளார் செய்யாததை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய பகுதி, நபிகளார் செய்யாததை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய பகுதியில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத், அந்த இபாதத்தாக கருதப்படுகிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாது விட்டிருக்கிறார்கள் என்றால் அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்குல் பயான் பயானுகு, அது உசூல், காய்தாவுடைய உசூல் என்ன, நபிகளார் செய்யாது விட்டிருப்பது அதுதான் அதற்குரிய விவரம், விளக்கம். இந்த இடத்துல இதை செய்யணும் என்றால் செய்யாம விட்டிருக்காங்கன்னா அதை செய்யக்கூடாது, இபாதத்து தான், இபாதத்தாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் இபாதத் அல்ல, அதை விட்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் சரியான பயான். லா யஜூஸு தர்குல் பயான் இந்தல் ஹாஜா. ஒரு உசூல், ஃபிக்ஹுடைய உசூல் என்னன்னு சொன்னால், தேவையான நேரத்தில் விளக்கத்தை கொடுக்காமல் இருப்பது ஹராமானது, கூடாது. சரியான நேரத்தில் சரியான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். நபிகளார் சொல்லாம விட்டிருக்கிறார்கள் என்றால் அதை செய்யக்கூடாது என்பது அர்த்தம். செய்யக்கூடாது என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. இது இபாதத்துடைய பகுதி, இது அந்த இத்திபா நபியிலே ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்னவென்றால் ஆகுமான விடயங்கள், அல் அஸ்லு ஃபில் இபாஹா, ஆகுமான விடயங்கள் அடிப்படை என்னன்னு சொன்னால் அல் ஹில், அது ஹலால் தான். ஆகுமான விஷயம், இப்போ உதாரணமாக சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மைக்க போட்டு பயான் பண்ணியிருக்கிறாங்களான்னு சகோதரர்கள் அறியாமையில் கேட்பாங்க. அல்லாஹ் அவங்களை மன்னிக்க வேண்டும். மைக்க போட்டு ரசூல்லா பயம் பண்ணிக்கிறாங்களா, டைல்ஸில் தொழுது இருக்கிறாங்களா, காபட்டில் தொழுது இருக்கிறாங்களா, ஃபேன் போட்டு தொழுது இருக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். இது முபாஹாத், ஆகுமான விடயங்கள். நபிகளாருடைய காலத்தில் ஃபேன் இருக்கவில்லை, மைக் இருக்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த தொழில்நுட்பம் அந்த காலத்தில் இருக்கவில்லை என்றால் அது ஆகுமான விடயம். ஆகுமான விடயம் நபிகளார் செய்யாவிட்டாலும் நாங்கள் செய்யலாம். எனவே இபாதத்தின் வந்தால் நபிகளார் செய்யாவிட்டால் செய்யவே கூடாது. அப்ப மௌலித் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இபாதத்தாக அது பார்க்கப்படுகிறது, இபாதத்தாக செய்யப்படுகிறது. அதனால் அது ஆதத் அல்ல, இபாதத் ஆதா என்று ரெண்டு பகுதியாக பிரித்தால் இபாதத்தாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. சரியாக ரபியுல் அவ்வல் வந்தால் அதை கொண்டாடுவது, ஓதுவது பெரிய ஒரு இபாதத். மனப்பத்திகளை வைத்து ஆலிம்களை கூட்டி வந்து, சாதாரண மக்கள் ஆலிம்களை கூட்டி வந்து வளர்ச்சிருந்து அதுக்கு மெட்டு போட்டு அதை படிப்பது என்பது ஒரு இபாதத்தாக நினைக்கிறார்கள். எனவே அது இபாதத்தாக இருப்பதனால் நபிகளார் காட்டவில்லை, சஹாபாக்கள் செய்யவில்லை, அதை பார்த்து தாபியங்களோ தப தாபியங்களோ சலஃபுகள் யாரும் செய்யவில்லை. எனவே அது மர்தூத். ஆனால் உலக விஷயம் என்று வருகின்ற பொழுது அன்துமாலம் அம்ரி துன்யாக்கும், உலக விஷயங்களை நீங்களே அறிந்தவர்களுடைய வயலில் போயிட்டு புகாரியை புரட்டி, புகாரியில் இந்த எண்ணெயை அடிக்கணும், இந்த எண்ணெயை அடிக்கக்கூடாது இந்த சீசனுக்கு என்று புகாரியில் சாப்டர் 4 இந்த என்னென்ன பகுதியில் இருக்குன்னு பார்த்து செய்யறதில்லை. அது உலக விஷயம். அம்ரு துன்யாக்கும், உலக விவகாரம், அதில் நீங்கள் அறிந்தவர்கள். அது அல்லாஹ் சொல்கிறான், யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருப்பான், இன்னும் வந்துகிட்டே இருக்கு. தீன் தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உடைய மார்க்கம் இன்றோடு பூர்த்தியாக்கப்பட்டது. தீன் தான் பூர்த்தியை தவிர துன்யா பூர்த்தி கிடையாது. அதில் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். விஞ்ஞான வளர்ச்சி வரும் வர 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 வளர்ந்து கொண்டே இருக்கும். தீன் தான் பூர்த்தி, நல்லா விளையுங்கள். அப்ப இபாதத் பூர்த்தி, இபாத் பூர்த்தியானது. நபிகளார் இப்படியான ஒரு மௌலிதை ஓதவில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை. அதை நபிகளார் இப்படியான கலரை வைத்து இப்படியான சபை வைத்து செய்யவில்லை. என்னுடைய அன்புக்குரிய உயிர்களே, சொந்தங்களே, என்னுடைய இஸ்லாமிய உறவுகளே, உங்களோடு அன்பு வைக்கிறேன், அன்போடு தான் இதை பேசுகிறேன். ஒருபோதும் நிச்சயமாக அல்லாஹ் மீதானேயாக உள்ளத்தில் இருந்து சொல்கிறோம். உங்களோடு கோபத்தோடு இந்த குத்துபாவில் நாம் சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டோம். அன்பாகவே சொல்கிறோம். அன்பு அல்லாஹ் மீது வைத்த அன்பும் உங்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக சொல்கிறோம். இது இந்த இபாதத் என்று பார்க்கப்படுவதனால் நபிகளார் செய்யவில்லை. எனவே மௌலிது ஓதுவதோ மீலாத் கொண்டாடுவதோ அது இபாதத்தாக பார்க்கப்படுகின்ற ஒரு அம்சம், ஆதத் அல்ல, அது ஒரு வழக்கு அல்ல. இப்போ உதாரணமாக டீச்சர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். இது இபாதத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம், ஒரு ஆதா. ஒரு டீச்சர்ஸ் டே, ஒரு இன்னென்ன டேலாம் வச்சுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் டே கொண்டாந்து நம்மளை கஷ்டத்தில் போடுவான். 2 பேர் நாளைக்கு உடுப்படுக்கிற கஷ்டமாக இருக்குது. இன்னும் டேன்னு வரும்போது
அது நம்ம டேன்னு விட்டு போடான்னு சொல்கிற டேயாக போயிடும். அப்படியான டேயாக போகிற அளவுக்கு போயிடாமல் 2 பெருநாளோட நிப்பாட்டிட்டா சேஃப்டி. 3வது பெருநாளை கொண்டு வந்தால் மற எல்லாத்துக்கும் தைக்கணும் உடுப்பு. ஒரு பெருநாளைக்கே பற்ற பாடு. சில இந்த வீடியோக்களை போட்டு காட்டுறான், எப்படி கதிரையில் கணவன் கடைக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, மனைவி போனவ வருவான்றதா ஒண்டா எடுத்து அதே இல்லை இது பிடிக்கலன்னு அடுத்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்படியான நிலைகள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த நிலைகளை உருவாக்குறதுக்கு நாங்களே சிரமங்களை சுமந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு டேயும் கஷ்டப்படுத்திட்டு அது ஒரு வழக்கு, ஒரு ஆதாவா செய்கிறார்கள். அது இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. அப்போ அதை செய்தால் நாங்கள் குற்றம் காண போதும் இல்லை, நாம் செய்ய போவதும் இல்லை. செஞ்சா பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுக்கு ஒரு நாங்கள் எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம். இபாதத் என்று வந்தால் இது நபிகளாரை புகழ்வது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி பாடல் படித்தால் நீ சும்மா பாடலாக படிச்சுட்டு போங்க. நபிகளாரை பற்றி படிக்கின்ற பொழுது நான் ஒரு அணிவா எவ்வளோ அழகான பாட்டெல்லாம் படித்து வச்சுக்க, அது பாடலாக படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை. நபிகளாரை புகழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பது, அவர்களை பற்றி பேசுவது. இப்பொழுது நான் நபிகளாரை தான் புகழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த மிம்பர்லேருந்து நபிகளாரை தான் புகழ்கிறேன். எனவே அல்லாஹ்வை போல தஸ்பீஹ் செய்கிறேன், நபிகளாரையும் ரஃப் உயர்த்துகிறேன், அவருடைய மக்காமும் ரஃபை உயர்த்துகிறேன். ஒரு ரஃபானா லக திக்ரக், உங்களுடைய நினைவை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். 2வது நபிகளார் உயர்த்திக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். இன்றைக்கு இப்போ பாங்கு சொன்னால் அடுத்த நிமிஷம் அடுத்த நாட்டில், அப்படி உலகத்தில் 24 மணித்தியாலமும் பாங்கு சொல்லப்படும். அதில் அல்லாஹ்வை சொன்னால் அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அது மக்காம் ரஃபி உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் உலகத்திலே உயர்த்தி வைப்பான், மறுமையிலையும் உயர்த்தி வைப்பான். மக்காம் முஹம்மதே அல்லாஹ் கொடுப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நம்முடைய சுருக்கம். மௌலிதை ஏன் ஓதவானான்னு சொல்கிறோம், ஏன் மீலாது கொண்டாடவானான்னு சொல்கிறோம்னா இதான். அரசாங்கம் நம்மளை ஒரு தினத்தை நமக்கு விடுமுறையாக ஆக்கி அதை செய்திருக்கிறார்கள், அதை நாம் கண்டுக்க தேவையில்லை. அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை எதுக்கவும் தேவையில்லை. இது நம்முடைய இஸ்லாமிய நாடு இல்லை, அதை ஒரு பௌத்த நாட்டுக்குள்ளே வாழ்கிறோம், அவங்க செய்கிறாங்க, அதை நாங்கள் கண்டிக்க தேவையும் இல்லை, அதை பற்றி நாங்கள் பேசவும் தேவையில்லை. நமக்கு மார்க்கம் இபாதத்தின் வருகின்ற பொழுது இபாதத்தை நாங்கள் இபாதத்தாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதை ஆதத்தை பொதுவான ஒரு ஆதத், ஒரு ஊரில் மாப்பிள்ளை கொண்டு வரேன்னா அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு ஆதத்து இருக்கு, உருஃபு என்று சொல்வார்கள். அதுக்கு உறுப்பில் அவருக்கு ஒரு தொப்பியை போட்டு கோட் போட்டு சூட் போட்டு வெள்ளைச்சாரம் உடுத்தி கொண்டு வாங்க. இன்னும் சில ஊரில் கோட் சூட் போட்டு ஒரு தொப்பியை போட்டு அந்த மாப்பிள்ளைக்கு அவர் இப்போ தொலாட்டின்னு தொப்பியை போட்டு வைப்பாங்க, தொப்பியை போட்டு அவரை கொண்டு வராங்க. அது ஒரு ஆதத், அது இபாதத்தல்ல, விட்டுருங்க, அதை விட்டுற வேண்டியதுதான். ஏன் அது இபாதத்தை ஆசையப்படுறோம்? அது மாப்பிள்ளைண்டா அவரை பார்த்தா விலங்குதான் மாப்பிள்ளை. அது இன்னொரு மாப்பிள்ளை தோலை நூறாங்க ஒட்டி கொள்றாங்க, அது உறுப்பு தான், அது இருந்துக்கிடும், பிரச்சனை இல்லை, அதுவும் உறுப்பு தான், சமூக வழக்கு, அது விதத்தல்ல. இப்படியான விஷயங்களை நாங்கள் இவ்வாறு ஆழமாக அதை விளங்குகின்ற பொழுது லேசாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே இதனால் தான் நாங்கள் மௌலிதை கூடாது என்று சொல்கிறோம். உங்களோட நீங்கள் ஓதுனா ஓதுங்க, எங்களுக்கு பிரச்சனை, நான் சொல்ல கடமை சொல்லியாச்சு. இப்போ ஓதுறாக்கள் ஓதுங்க, படிக்கிறார்கள் படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அதிலிருந்து பரி நீங்கிக் கொள்கிறோம். விலங்குறாக்கள் இது பிள்ளை நாங்கள் வானான்னு விட்டுருவோம். இவ்வளவுதான் சொல்ல வேண்டிய விஷயம். எனவே நேரம் நின்று செல்கிறது. இன்னும் பல அந்த இஹ்லாஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அதனுடைய ஆக்கத்தில் போடுவேன், அதை வாசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான். அல்லாஹும்ம இஹ்ஃபல்னா اللهم احفظ الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. وآخر دعوانا الحمد لله رب العالمين.